الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون. قال نبينا صلى الله عليه وسلم: التقوى ها هنا أشار إلى صدري، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்லாஹ்வின் அன்பிற்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய உயர்தரமான ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈரேஷமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் வாழ்வை அழகான முறையில் பின்பற்றி சிறந்த முன்மாதிரிகளாக திகழும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், இறைநேசர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடிய, மறுமை நினைவூட்டக்கூடிய பல்வேறு அத்தாட்சிகளில் சென்ற வாரம் நாம் கவனித்த இந்த வெயிலினுடைய பாதிப்பிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. குறிப்பாக வெயிலினால் அதிகம் பாதிக்கப்பட்டு இறந்துவிடக்கூடிய அதிகமான முதியவர்கள், சிறியவர்கள், அனைத்து பலகீனமான நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து முழுமையாக பாதுகாத்தருள்வானாக. சங்கையானவர்களே, நாம் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், இது போன்ற அதிகமான வெப்பங்கள், அதிகமான சூடுகள், சூரியனுடைய இந்த பாதிப்புகளில் இருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்காக நாம் தேடக்கூடிய ஒரு வழிமுறை தான் அல்லாஹ்விடம் எப்படியாவது நாம் வேண்டி மழையை பெற்றுவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படியாவது நமக்கு மழை பெய்து விட்டால் நம்முடைய சூடுகள், இந்த பூமியினுடைய வெப்பம் தணிந்து நாம் சிறிது நிம்மதி பெறலாம் என்ற ஒரு ஏக்கத்தினால் நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு எப்படியாவது நீ மழையை தந்தருட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்கிறோம். நம்முடைய ஒரு பிரதான துஆவாக இதை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை குர்ஆனில் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலும், நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு விதமான இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீர்வை குர்ஆன் ஷரீஃபில் வைத்திருக்கிறார். நீங்கள் குர்ஆனை முழுமையாக படித்துக் கொண்டால், குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால், எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன் ஷரீஃபின் பல்வேறு இடங்களில் நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த அடிப்படையில் இந்த வெயிலினுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பை நாம் பெறக்கூடிய மழையை வேண்டுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பேசுகிறார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம், அவருடைய சமுதாயத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில சொற்பமான மனிதர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஈமானை. அதிகமான நபர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அதிகமான தொந்தரவு கொடுக்கிறார்கள், சிரமங்கள் தருகிறார்கள். அதையெல்லாம் சகித்துக் கொண்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடமிருந்து வேதனை இறங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார். மலையை அந்த மக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு அல்லாஹ் தஆலா மலையை தடுத்து வைத்துக் கொள்கிறார்.
மலை இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய குதிரத், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை பற்றி சொல்கிறார். இந்த 5 விஷயங்களை என்னுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான், என்னுடைய இல்மில் தான் இந்த விஷயத்தை நான் பெற முடியும். உயர்ந்த நபிமார்களினால் கூட அந்த விஷயங்களை பெற முடியாது. இதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய 5 விஷயங்களில் ஒரு விஷயம் இந்த மலையுடைய விஷயம். கியாமத் நாளுடைய நிகழ்வு அது எப்போது எப்படி நிகழும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிகிறார். கியாமத்துடைய நாள் எப்பொழுது எந்த தேதியில் நடைபெறும் என்பது. அதே போல மழை எந்த இடத்தில் எவ்வளவு பெய்ய வேண்டும், எவ்வளவு அந்த மழை பெய்யும், அது ரஹ்மத்தான மழையாக இருக்குமா அல்லது மழையின் மூலமாக பாதிப்பு ஏற்படுமா என்பதை எல்லாம் அல்லாஹ் தான் அறிகிறார். மூன்றாவதாக உங்களுடைய தாய்மார்களின் பெண்களினுடைய கருவறைகளில் வளரக்கூடிய குழந்தைகள், உருவாகக்கூடிய குழந்தைகளின் நிலைகளை, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அந்த குழந்தைகளுடைய உருவ அமைப்பை அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியவன் அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தான். அதே போல நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான், ஒரு மனிதன் நாளை எவ்வளவு சம்பாதிப்பான் என்பதையும் அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். அதே போல 5வது விஷயம், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த இடத்தில் அவன் மரணிப்பான் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் தான் இந்த மழையுடைய விஷயம். கண்ணியமானவர்களே, நாம் துஆ கேட்பது நம்முடைய தவறு இல்லை, நம்முடைய இயல்பு தான். நாம் அல்லாஹ்விடம் கேட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம், அந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தந்த அந்த தண்டனை, அல்லாஹ் தந்த அந்த வறுமை, பஞ்சம், மனிதர்கள் எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆகிறார்கள். அவருடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் காய்ந்து விடுகிறது. மழையை பார்த்து அதிகமான வருடங்கள் ஆகிவிடுகிறது. இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை அந்த கௌம் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹீ மூலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா. நிச்சயமாக அல்லாஹ் தான் மனிதர்களை அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். கஃபூர், கஃபார் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன்னிப்பினுடைய விசாரத்தை சொல்கிறார். அல்லாஹ் தஆலா காஃபிர் மட்டுமல்ல, கஃபூர், கஃபார் என்று சொன்னார். அதிகம் அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார், மன்னிக்கிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறார், நீங்கள் செய்தால், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால், நீங்கள் உண்மையிலேயே மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, அல்லாஹ் உங்களுக்கு மேகங்களை அனுப்பி அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் மழையை பொழிய செய்வார். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், அல்லாஹ்வுடைய பொருளாதாரங்களை பரக்கச் செய்வார். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளை, குழந்தை பாக்கியங்களை தருவார். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோட்டம் துறவுகளை, உங்களுடைய விவசாயங்களை அல்லாஹ் தஆலா பெருக செய்வார். அல்லாஹ் உங்களுக்கு நதிகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய தண்ணீருடைய பற்றாக்குறை அல்லாஹ் நீக்குகிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த தவறுகளை எண்ணி மனம் வருந்தக்கூடியவர்களாக நீங்கள் ஏற்பட வேண்டும். உங்களுடைய நிலைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களின் காரணமாக இந்த உலகத்தினுடைய எல்லா நலவுகள், தீமைகளையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறார் என்று சொல்கிறார். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்துவிட்ட மனிதர்களுடைய பாவங்களின் காரணமாக தான் இந்த பூமியில், நிலத்திலும், தண்ணீரிலும், நிலத்திலும் எல்லாம் என்ன செய்கிறார்? ஃபஸாதுகள், பாவங்கள், வறுமைகள், பிரச்சனைகள், துன்பம், துயரங்கள், முசீபத்துகள் எல்லாம் வெளியாகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார்.
மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக. நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார், நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறார். சில நேரம் அல்லாஹ் அதன் மூலமாக அந்த மக்கள் மீது இறக்கப்பட்டு சிறந்த தலைவர்களையும் தருகிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடூரமான ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும், அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் தான் துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அதை கொடுப்பார். நம்முடைய முயற்சிகள், ஒற்றுமைகள், நம்முடைய பலகீனங்களை பற்றி நாம் பேசுகிறோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், இந்த ஹுகூமத் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது என்னுடைய கையில் இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான மழையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சிகள், உங்களுடைய பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் எவ்வளவு தூரம் வேண்டுமானால் செல்லலாம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமியை வசப்படுத்திக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். சஹ்ஹரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியில் உள்ள எல்லா படைப்பினங்களுடைய விஷயத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதன் மூலமாக நீங்கள் பலனடைந்து கொள்ளலாம். ஆனால் உங்களால் மலையை கொண்டு வர முடியாது. உங்களால் மலையை கொண்டு வர முடியாது. அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் நாடிய போதுதான், நான் நாடிய இடத்தில் தான், நான் எவ்வளவு நாடுகிறோம் அவ்வளவு தான் தருவேன். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அரபு நாடுகளில் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சில மழைகள் அளவுக்கு அதிகமாக ஆகி அந்த மக்களுடைய கடைகள் எல்லாம், அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் சேதப்படுத்தும் அளவு அல்லாஹ் தஆலா மழையை தந்திருக்கிறார். ஆனா இங்கே மழை இல்லை என்று நாம் புலம்புகிறோம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதனால்தான் மழையை அல்லாஹ்வுடைய நீங்கள் கேட்கும் பொழுது ரஹ்மத்தான மழையை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு பலனுள்ள மழையை கொடுப்பாயாக, பலன் தரக்கூடிய மழையை தருவாயாக. நீ தரக்கூடிய மழை எங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது. சில மாதங்களுக்கு முன்பாக கூட நாம் பார்த்தோம், தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் வெள்ளம் அதிகமாக ஆகி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு விஷயம் மனிதர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதை கொண்டே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நன்மையும் தர முடியும், அழிவையும் தர முடியும். தண்ணீர் மனிதனுக்கு மிக அவசியமான ஒரு விஷயம்தான். தண்ணீர் இல்லாமல் நீரின்றி அமையாதுள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நீரை கொண்டே அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் என்ற ஒரு கொடூர ஆட்சியாளனை எல்லாம் அழித்திருக்கிறார். தன்னை இறைவன் என்று சொன்னவனை அல்லாஹ் தஆலா நீரை கொண்டு அழித்தார். அதே நீரை கொண்டு அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினரை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். நாம் குர்ஆன் ஷரீஃபில் பார்க்கிறோம். இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்கிறார்? நெருப்பை சூடானது என்று நாம் விளக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சகோதரர்கள், எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். வெயிலை பார்த்து சொல்லுவோம், ஏன் இந்த வெயில் இப்படி அடிக்குதுன்னு தெரியல. என்ன சொல்றோம்? ஏன் இந்த வெயில் இப்படி அடிக்குதுன்னு தெரியல. சகோதரர்களே, வெயில் அடிக்கவில்லை. அல்லாஹ் அந்த படைப்பின் மூலமாக தன்னுடைய குதிரத்தை வெளியாக்குகிறார். அல்லாஹ் அந்த படைப்பின் மூலமாக இந்த உஷ்ணத்தை அல்லாஹ் வெளியாக்குகிறார். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயக்குகிறார். இதுதான் இந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வமா தஸ்துது மின் வரகா, இந்த உலகத்தில் எந்த ஒரு இலையும் விட முடியாது, இல்லா யஅலமுஹா, அல்லாஹ் அதை அறிகிறார். அல்லாஹ் அதை அறிகிறார். ஒரு காகித விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஈரமான படைப்பாக இருந்தாலும் சரி, தண்ணீரிலும் நிலத்திலும் நீங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அறிகிறார். அல்லாஹ் அறிகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் என்ன செய்ய முடியும்? இந்த சூரியனுக்கு என்ன திறமை இருக்கிறது? இந்த சூரியனுக்கு என்ன பவர் சக்தி இருக்கிறது? சோதரர்களே, ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அதை இயக்குகிறார். 110, 120, 100 எத்தனை டிகிரி என இருக்கட்டும், அந்த டிகிரி ஏற்படுத்தக்கூடியவர் யார்? அமைப்பவர் யார்? அதை ஏற்படுத்துபவர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான் என்பதை நாம் உணர வேண்டும். சொல்லுங்கள், அல்லாஹ் அதை இயக்குகிறார். நாம் அல்லாஹ்விடம் மீற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், உங்களுக்கு நான் சில வேதனைகளை தருவேன், சில கஷ்டங்களை தருவேன். அந்த கஷ்டங்கள் மிகப்பெரிய வேதனைக்கு முன்பாக உங்களுக்கு வரும். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் மீள வேண்டும், உங்களுடைய பாவங்களில் இருந்து நீங்கள் மீள வேண்டும். இந்த வெயிலை பார்த்து நீங்கள் மயங்குகிறார்கள். இந்த வெயில் உங்களுக்கு சாதாரணமானது. இந்த வெயில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான். நம்ம இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல படிக்கிறோம், இங்க இப்ப வரைக்கும் பார்க்கிற வெயிலா ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குன்றாங்க. என்ன?
இனிமேல் தான் வெயில ஆரம்பிக்க போகலாம். அப்புறம் என்ன நிலைமை? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வெயிலை நமக்கு படிப்பினைக்காக தந்திருக்கிறார். நாளை மறுமை நாளை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாளை மறுமையினுடைய நரகத்தினுடைய வெப்பத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் ஒரு சாம்பிள் தான், ஒரு சின்ன விஷயம் தான். அதுதான் மிக குறைவான ஒரு தண்டனை தான். இதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த வெயிலினுடைய வெப்பங்களில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை தான் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் இதை இயக்குகிறார். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் இயக்குகிறார். இந்த நெருப்பினுடைய உஷ்ணத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினார். அல்லாஹ் நெருப்பிற்குரிய இயற்கையான விஷயம் என்ன? சுட்டெரிக்கக்கூடியது. பல நாட்கள் கொழுந்து தெரிந்த நெருப்பில் நம்மளோடு தூக்கி போடுகிறான். அல்லாஹ் சொன்னான் அந்த நெருப்பிற்கு, கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே உன்னுடைய நிலைமையை நீ மாற்றிக்கொள். உன்னுடைய ஹராரத், உன்னுடைய சூட்டை, உன்னுடைய இயற்கையான அந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டு என்னுடைய அடியார் இப்ராஹிமிற்கு நீ ஏசியாக மாற வேண்டும், குளிர்ச்சியானதாக நீ உருவாக வேண்டும். யாருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான்? அந்த நெருப்பிற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த நெருப்பு மாறியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பதை போன்று உணர்ந்தார்கள். எந்த இடத்துல? நெருப்புல. அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் நாடிய நேரத்தில் நாடிய விஷயத்தை இந்த உலகத்தில் அவன் தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய நிலைகளை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைகளை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தில் எப்படி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வெயில் அதிகமாக அடிக்கிறது என்று சொன்னால் நம்மிடம் ஏற்படக்கூடிய குறைகள் தான் காரணம். நாம் பாவிகளாக இருக்கிறோம், என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நான் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய நன்றிகள் குறைவாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா படிப்பினைக்காக எனக்கு தருகிறார். மழை அதிகமாக பெய்தாலும் நினைக்க வேண்டும், வெயில் அதிகமாக இருந்தாலும் நினைக்க வேண்டும். சங்கையானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளின் மீதும் ஒரு முஃமினான அடியார் நினைக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னுடைய தவறின் காரணமாக தான் அல்லாஹ் எனக்கு தருகிறார். என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. யா ரப்பே, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபாரின் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் உருவாகிவிட்டால் அல்லாஹ் ஒருபோதும் வேதனை தரமாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் பேசுகிறார், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் அந்த மக்களோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அதை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ்விடம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை தருவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இனிமானவர்களே, இஸ்திக்ஃபார் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு உயர்ந்த விஷயம். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நலவுகளையும் அந்த சமூகத்திற்கு தருகிறான் என்று சொன்னால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இதுதான். நம்முடைய பாவங்களுக்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உயர்தரமான இமாம், ஆணி மதுஹப்களில் உயர்தரமான ஒரு இமாம், முஃபஸ்ஸிர், ஃபகீஹ், ஹதீஸ் ஷரீஃபில் மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைந்தவர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்தில் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு சாதாரணமான ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் நினைக்கிறார். அப்புறம் அந்த நேரத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஊருக்கு வர்றாங்க. அவர் யாருக்கும் தெரியாது, இவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. நேரா பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளியில தொழுது முடிச்சுட்டு, அந்த ஊர் புதிய ஊருனால அந்த ஊர்ல உள்ள மஸ்ஜிதுக்கோ இமாமுக்கோ இமாம தெரியல. அப்போ உள்ள இப்போ உள்ள மாதிரி நெட்டுடைய விஷயங்கள், இணையதள வசதிகள் அந்த காலத்துல இல்லை. நேரா பள்ளிக்கு வந்தாங்க, தொழுதாங்க. இரவு நேரத்துல தங்குவதற்காக வேண்டி தயங்கி இருக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய மஸ்ஜித் என்ன செய்தார், இவர்களை வெளியே போகுமாறு சொன்னார். இங்கெல்லாம் தங்குறதுக்கு அனுமதி இல்லை, நீங்க வெளியில போயிருக்கு. நீங்க வெளியில போறேன்னு சொன்னா உங்க நான் கழுத்தை பிடிச்சுதான் வெளியே தள்ளணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ் துஆ செஞ்சு வெளியே வர்றாங்க. இமாம் யாருக்கு நான் அடையாளப்படுத்திக் கொள்ளல, இந்த பிரபல்யத்தை என்ன செய்யல, இமாம் விரும்பல. வெளியே வந்தாங்க. அந்த ஹோட்டல் கடைக்காரர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட நேரா போனாங்க. இது மாதிரி இன்னைக்கு இரவு மட்டும் நான் என் தையக்கு அனுமதி வேணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல அந்த ரொட்டி சுடக்கூடிய நபர் அவர் சொன்னாரு, அப்படியா, பரவாயில்ல, நீங்க தங்கிக்கொள்ள, நான் இங்க இருங்கன்னு சொன்னார். அப்ப இமாம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்திலேயே ஒரு இஸ்திக்ஃபார் செய்யறாரு. மாவை தட்டும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றாரு, மாவு சுடும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாரு, அதை எடுக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாரு. எல்லா நிலைகளிலையும் ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள ஒரு 10-15 தடவை செய்யறாரு, அந்த இஸ்திக்ஃபாரை செஞ்சுட்டே இருக்கிறார்.
இமாம் கவனிச்சுட்டே இருந்து கேட்டாங்க, நீங்க எதுக்காக நீங்க அந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்றீங்களே? அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தின் மீது செய்த உபகாரம், நான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இதன் காரணமாக அல்லாஹ் என்னை முஸ்தஜாபு தஅவத்தாக ஆக்கியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நான் என்ன துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட நபர், சில நபர்களுக்கு அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க செய்யக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அப்ப அவர் சொன்னார், இமாம் கேட்டாங்க, என்ன அடையாளம் உங்களுக்கு? எல்லா துஆவும் இருக்கா? எல்லா துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஆமா. ஆனா சொன்னாரு, இந்த ஒரே ஒரு துஆ மட்டும் என்ன அல்லாஹ் ஏத்துக்கல. இன்னும் ஒரே ஒரு துஆ மட்டும் ஏத்துக்கல. என்ன துஆன்னு கேட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம காலத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு மிகப்பெரிய இமாம் இருக்கிறாங்க. ஹதீஸ் துறையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேலையின் காரணமாக, பொருளாதாரத்தின் காரணமாக என்னால் அவங்களை போய் சந்திக்க முடியலையா அல்லாஹ், எப்படியாவது என்னுடைய ஹயாத்துல அவங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. இமாம் அழுதுகொண்டே இருந்துச்சாங்க. எழுந்து அவங்களை கட்டுப்பிடிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இந்த துஆவை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னாங்க. நான் தான் இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல்னு சொன்னாங்க. நியமானவர்களே, ஒரு மனிதர் எந்த அளவிற்கு அதிகமாக அல்லாஹ்விற்கு முன்னால் இஸ்திக்ஃபார் செய்வாரோ, பாவ மன்னிப்பு தேடுவாரோ, அல்லாஹ் அவருடைய கவலைகளை போக்குகிறார், அவருடைய நிலைகளை மாற்றுகிறார். இது இஸ்திக்ஃபார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம வேலை செய்யறோம், நம்முடைய வேலைகளில் இடையிலே நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ذنب வஅதூபு இலை, இது போன்ற இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக வரும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் அவங்க வேலை செய்யறாங்க, குடும்ப வேலைகள் இருக்கிறாங்க, வேலை செய்ய செய்யலாம், அதிகமாக அந்த இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமாக குடும்பங்களில் அல்லாஹ் தஆலா நிம்மதி, பரக்கத்தை, சந்தோஷத்தை தருகிறார். இதெல்லாம் நம்முடைய படிப்பினைக்கான விஷயங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. இந்த புனிதமான இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ்விடம் மனமருந்தி நாம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தான ரஹ்மத்தான தன்னுடைய மழையை தந்தருள்வானாக. இந்த செய்திகள் எல்லாம் வெளியிடக்கூடிய செய்தி என்னவாக இருந்தாலும், கத்தரி வெயிலாக இருந்தாலும், எந்த ஒரு வெயிலாக இருந்தாலும் அதை இயக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நாடினால் நொடி பொழுதில் அல்லாஹ் அதை மாற்ற முடியும். எனவே அல்லாஹ்விடத்தில் மனம் தளராமல், நம்பிக்கை இழக்காமல், பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி ரஹ்மத்தான மழையை பெறக்கூடிய சிறந்த சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.